ஹாய் எவ்ரிவன். இது ஒரு வீக் டே ஃபுல் டே மினி விலாக் இது. ஸோ ஆஸ் யூஷுவல் போல் மார்னிங் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு வர வழியிலேயே அங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட்டாணி இருந்தது. ஸோ அது மட்டும் வந்து ஃப்ரெஷ் ஆப்பு உரிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் கீரை முன்னாடி வாங்கினதும் இருந்தது. ஸோ அதையும் கிள்ளி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு நாள் சமைக்க யூஸ் ஆகும். அன்றைக்கி எனக்கு பெருசாக குக்கிங் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக சாப்பிட்ணுன்னு தோணலை. ஸோ அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து தயிர் சாதமும் ஆல்ரெடி இருந்த வெண்டைக்காய் பழசா அது மட்டும் தான் இருந்தது. அது எப்படியோ வந்து காலி பண்ணியாச்சு. வெண்டைக்காய் ஃப்ரையும் கர்ட் ரைஸ் தான் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் போல் காஃபிலாம் ரெடி பண்ணி குடிச்சிட்டு மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து கிளம்புனோம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து கீபேட் மொபைல் ஒன்று தொலைஞ்சிருச்சு. ஸோ புது மொபைல் வாங்க தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சிம் கார்டு சேம் நம்பர் எப்படி வாங்குறது அப்படின்னு அந்த ப்ரொசீஜர்லாம் ஆஃபீஸில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு தான் போயிருந்தோம் பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருவள்ளூரில் ஆல்ரெடி பூர்விகா ஷோரூம் இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் வந்து ஒரு பெரிய பூர்விகா ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அங்கே போனதில்லை, ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல வாங்குறதுக்கு. சரி இந்த வாட்டி நீட் இருக்கே, சரி அங்கேயே போய் வாங்குவோம் அப்படின்னு தான் போயிருந்தோம். கீபேட் மொபைல் தான் பாட்டி தாத்தாக்கு. ஜஸ்ட்டு பேசிக்காக கால் பண்ணுற ஃபெசிலிட்டி மட்டும் இருக்கா மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அந்த டைம்லேயே மீன்வைல் பில் போடுறதுக்குள்ளே எனக்கு இந்த வாஷிங் மிஷின்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்போதைக்கே அதுதான் கொஞ்சம் ரிப்பேராக இருக்க மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் பார்க்க போனோன்னா அதனால அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.